எல்லாருக்கும் வணக்கம். எம் ஈட்டர் சப்ஸ்கிரைபர் ஆகிய அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவை இருக்கு பார்த்தீங்களா, அது பேர் என்ன, சம்பா ரவை. இந்த சம்பா ரவையில உப்மா செய்ய போறோம். ஸோ அந்த உப்மாவை தான் இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலான வீடியோவா போட போறோம். சரி, இந்த உப்மால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, உப்மா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்காது இல்லையா? பொதுவாக எல்லார் வீட்லேயுமே ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட்டு, அதாவது நம்ம ஆஃபீஸ் போகிற மக்கள், அதாவது ஹஸ்பண்ட்ஸ்க்குலாம் தெரியும் இந்த உப்மா அப்படின்றது என்ன அப்படின்னு. ஸோ காலையில் ஓப்பன் பண்ணி சாப்பிட்லான்னு ஓப்பன் பண்ணி ஆசையாக பசியில் ஓப்பன் பண்ணால் டிஃபனில் தட்டில் உப்மா வச்சுருப்பாங்க. அதை முக்கி ஏதோ அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம போயிடுவோம். அதே மாதிரி ஆஃபீஸில் போய் நல்ல பசியில் இருக்கும்போது டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி போனால் அங்கேயும் உப்மா அப்படின்ட்டு இருக்கோம். ஐயோ மறுபடியும் உப்மாவா அப்படின்ற மாதிரி வேற வழி இல்லையே, பசிக்குதே அப்படின்றதுனால நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்டு வேற வழி இல்லை அப்படின்றதுனால அப்படியே ஓட்டிக்கிட்டு இருப்போம். அன்னைக்கிட்டே அப்படியே ஓடிடும். திருப்பி சாயந்தரம் வீட்டுக்கு வந்தாலும் மறுபடியும் உப்மா மிச்சம் இருந்தது, அதை அப்படியே நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ட்டு திருப்பி கொடுப்பாங்க. இந்த உப்மா அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது இல்லையா? ஸோ இந்த இதனால பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை டேஸ்டா செஞ்சு பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ ஒரு உப்மாவை இவ்வளோ டேஸ்டா செஞ்சிருக்காங்களா, பரவாயில்லையே அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்ட்ராவா வாங்கி சாப்பிட்றது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம குக்கிங்ல போய் சமைக்க போறோம். சரி வாங்க உள்ள போயிட்டு என்னென்ன போட்டு நம்ம சமைக்கிறோம் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இதுக்கு பேரு ஏதோ ஒரு பேருன்னு வச்சுங்களேன், ஒரு ஹெல்த்தி உப்மா, ஹெல்த்தி வெஜிடபிள் உப்மா, ஏதாவது ஒரு பேர் நம்மளே வச்சுப்போம். ரைட், சரி நீங்க குக்கிங்குள்ள போயிட்டு என்னென்ன போட்டு எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். போலாமா? ரைட், வாங்க போலாம். இந்த டேஸ்டி ஹெல்த்தி சம்பா ரவையில் செய்யப்படுற இந்த உப்மாக்கு என்னென்ன ஐட்டம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கோம். இதை இன்னும் நம்ம கட் பண்ணுவோம் பொடிசா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பீன்ஸை நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இத்தினோண்டு ஒரு 2 இன்ச்சு போல நம்ம கொஞ்சோண்டு இஞ்சியை போட்டு நறுக்கி வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒன்னா போட்டு நம்ம சாப்பரில் போட்டு நம்ம அரைப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா, உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பச்சை மிளகா ஆட் பண்றதோ லெஸ் பண்றதோ பண்ணிக்கங்க. நம்ம கொஞ்சம் காரம் சாப்பிட்றதுனால ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேரட்ல பெருசா இருந்தது அப்படின்னா அதை ஒரு பீஸ் எடுத்துக்கங்க. இல்ல அப்படின்னா 2 பீஸா எடுத்துட்டு நீங்க சின்ன சின்னதா நறுக்கி வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை நம்ம கொஞ்சோண்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு கைப்பிடி அளவுக்குன்னு கூட சொல்ல முடியாது, அதுல பாதி அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ரைட். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுல், இந்த கையில் நம்ம பிடிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா நான் ரவை எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இந்த ரவைக்கு ஏற்ற மாதிரி 1 கப்பு ரவை அப்படின்னா 2 கப்பு தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் 100 கிராம் இல்லை 250 கிராம் அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அது அப்படியே டபுளாக நீங்கள் இதே கப்பில் 2 மடங்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அது எப்படின்றத நம்ம செய்யும் போது காமிக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் இந்த சாப்பரில் போட போகிறோம். சாப்பர் இல்லாதவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சின்ன சின்னதாக நீங்கள் கத்தி வச்சு நறுக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். தனியா இப்படி ஒரு வாட்டி நறுக்கி அப்படி ஒரு வாட்டி நறுக்கி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரே வாட்டி சின்ன சின்னதா நறுக்கிடுங்க. அவ்வளவுதான். இப்போ பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா நறுக்கியாச்சு. கொஞ்சம் அப்படியே ஒன்னும் பாதியா இருந்தா போதும். அப்படியே 2 பச்சை மிளகா போடுறோம். அந்த 3 பச்சை மிளகாவையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொடிசா நம்ம குட்டி குட்டியாக நறுக்கிட்டோம். ஒரு பீஸ் மட்டும் சரியா அடுக்கல, அதனால அதை எடுத்து தனியாக போட்டாச்சு. அது கையில் நசுக்கி போட்டுக்கலாம். ரைட். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்களும் நறுக்கி வச்சுக்கோங்க. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு அறுபட்டுருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த வெங்காயம், இஞ்சி, அப்புறம் அந்த பச்சை மிளகாய் இது 3ஐயும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம நறுக்கி அந்த கப்பில் போட்டு வச்சிருக்கோம். அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அறுபடாத அந்த கொஞ்சோண்டு பச்சை மிளகாவையும் அதுக்கப்புறம் இந்த கேரட் எடுத்து நம்ம உள்ள போடுறோம். நறுக்கி வச்சிருக்கிற கேரட்டை நம்ம உள்ள போட்டுறோம். அப்புறம் அந்த பீன்ஸ் எடுத்து அதுக்குள்ள அப்படியே போட்டுறோம்.
அதையும் தூக்கி இந்த சாப்பர்ல வச்சு போட்டு நல்லா அறுத்து எடுத்துறோம். பொடிசா நறுக்கி எடுத்துறோம். ரைட். ஒரே ஒரு தக்காளியை வந்து நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணணும். ஸோ அதையும் சேர்த்துக்குங்க. இதை நீங்கள் ஆப்ஷனலாக சேர்த்துக்கலாம் தக்காளியை. இப்போ அடுப்பை பற்ற வச்சிட்டோம். பேன் எடுத்து நம்ம வந்து மேலே வச்சுருக்கோம். பேனும் கடாயும். ஓகே, இப்போ நம்ம வந்து கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூனு, 2 ஸ்பூனு, 3 ஸ்பூனு சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்து போடுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு வந்து கொஞ்சோண்டு போடுறோம். அதுக்கப்புறம் உளுந்த பருப்பு, உடச்ச உளுந்த பருப்பு கொஞ்சோண்டு போடுறோம். 1/4 டீஸ்பூன் எல்லாமே. இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப் பண்ணி வச்சிருக்கிற அந்த வெங்காயத்தை வந்து நம்ம வந்து உள்ளே போட்டுறோம். ஓகே, கப்பில் ஒட்டியிருந்ததுன்னா அதை வலிச்சு போட்டுருங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இது 3ஐயும் நம்ம வந்து நறுக்கணும் இல்லைங்களா, பொடியா. ஸோ அதை போட்டுட்டு நல்லா நம்ம வந்து வதக்கணும். நல்லா ஆரம்பமாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் நம்ம வதக்கியிருக்கோம். ரைட். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேரட்டை, பீன்ஸையும் போட்டு நல்லா வந்து சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த இதை வந்து நீங்கள் வந்து உள்ளே போடுங்க. இந்த மாதிரி தூணுன்னு அவசியம் இல்லை, அப்படியே கொட்டலாம். இதையும் போட்டு நல்லா அந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டே இருங்க. தீஞ்சிடக்கூடாது, அதையும் பார்த்துக்கணும். தீயாத அளவுக்கு ஒரு மீடியம் ஃப்ளேம் அப்படி வச்சு நீங்கள் வந்து வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அந்த ஒரே ஒரு தக்காளியை வந்து நம்ம நறுக்கி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதையும் அதில் போட்டுட்டு மறுபடியும் வதக்க ஆரம்பிச்சிருங்க. கூடவே நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு தேவையான அளவு உப்பை நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க. நாங்கள் கல் உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன், 3/4 ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா கல் உப்பு வந்து நம்ம போடுறோம். போட்டு நல்லா வந்து சாறுற வரைக்கும் நீங்கள் வதக்கணும். ஸோ இப்போ நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கு. ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலையை வந்து 10 தூவி விட்டுருங்க. தூவி விட்டு அதோட நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரவை எடுத்த கப்பு சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதே அளவு நம்ம வந்து 2 கப்பு தண்ணி ஊற்றுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது 1 கப்பு, இது 2வது கப்பு. ஓகே, ஸோ நம்ம ரவை வந்து எந்த அளவு எடுக்கிறோமோ அதை டபுள் மடங்காக நம்ம தண்ணி விடணும். நல்லா இந்த மாதிரி கொதிக்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி கொதிக்கிற அளவுக்கு பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 1 கப் அளவு இருக்கக்கூடிய ரவையை போடுறோம். அடுப்பை சிம்மில் வச்சுருக்கோம். ஸோ இந்த ரவையை நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து அப்படியே கொட்டிடுறோம். நல்லா ஒரு தூணை மாதிரி மழை பெய்கிற மாதிரி போட்டு விடுங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி கெட்டியாக உருண்டையாக ஆகிடும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி போடும்போதே நம்ம இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா கேசரி ரெடி ஆகிடும். கேசரி இல்லைங்க, நம்ம உப்மா செஞ்சுட்டு இருக்கோம். சக்கரை போட்டிங்கன்னா கேசரி, அவ்வளோதான். இந்த வெங்காயம், இந்த கேரட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடிசாக நறுக்கி போடுறதுக்கு காரணம் என்னன்னா சின்ன பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒதுக்கி விடாமல் அப்படியே அதை சாப்பாடோட சேர்த்து சாப்பிடுவாங்க, அதை உப்மாவோட சேர்த்து சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தி தானே. ஸோ அதனால் நம்ம வந்து அதை அப்படியே ரொம்ப பொடிசாக நறுக்கி போட்டிருக்கோம். ஸோ இதனால் உப்மாவும் நல்லா டேஸ்ட்டாக வரும், நல்லா ஆரம்பமாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலரி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். உங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூடி வச்சிடுறோம். ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நம்ம குக்கிங்கில் விட்டுடலாம்.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உப்புமா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டன்டடாங். சரி, அப்படியே லைட்டாக கிளறி விட்டுருங்க. டேஸ்டியான யம்மியான சூப்பரான உப்புமா ரெடி. இப்போ இதை நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம ரெடி ஆயிடுச்சா? கொண்டு வாங்க எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ரைட்டு கொடு. ஓகே, ஸோ சூப்பரான சுவையான நம்மளோட இந்த உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஸ்பூன் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்க முடியாது, நம்ம அனுபவிச்சு சாப்பிடணும் எப்பயுமே. ஸோ அதனால் சட்னி உப்புமா எடுத்து சூப்பர் டேஸ்ட்டுங்க. உண்மையிலே உப்புமா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்றது இதுதான் அருமையான ஒரு உப்புமா. நைஸ். என்னோட ஒய்ஃபுக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம், சூப்பராக சமைச்சிருக்கு. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த உப்புமா வந்து எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் அடுத்த ரெசிபியில சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யம்மி டேஸ்டி. பாய்.